தற்போதைய யுத்தத்தினுடைய தயார் நிலை அல்லது இந்தியா பாகிஸ்தான் யுத்தங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இது காஷ்மீரிகளுக்கு ஏதாவது நல்லது செய்யுமா காஷ்மீர் மக்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆர்டிக்கல் 370 நீக்கின பிறகு நம்ம இப்போ காங்கிரஸ் கூட இதை ஏற்றிக்கிட்டுச்சு. 370 ரத்து செஞ்சதை பற்றி ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்போ நம்ம தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள்லாம் காஷ்மீர் தீவிரவாதிகளோட போயிட்டு கூட்டமெல்லாம் நடத்துனாரு. பஞ்சாபில் நடத்துகிறாங்க. தீவிரவாதிகளோட இவர்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு கூட்டத்தில் எல்லாம் பங்கேற்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நோக்கம்னு தெரியல, அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, காஷ்மீரில் 370 நீக்கினது தப்பு, 370 நீக்கினதுனால தான் இது நடக்குது, இந்த வைகோ பார்லிமெண்ட்டில் நாடே துண்டாக போகும் அப்படின்னு பேசினார். ஏன்னா காஷ்மீர் நீக்கின உடனே இந்துக்களுக்கு என்ன உரிமை பாதிக்கப்பட்டாலும் பேச மாட்டாங்க, தமிழ்நாட்டில் என்ன கெட்டு போனாலும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் காஷ்மீரிகளுக்காக தமிழ்நாட்டில் பேசுகிற மாதிரி வேறு எந்த மாநிலத்திலையும் பேச மாட்டாங்க. அவர்களுடைய நலனில் அவ்வளோ அக்கறை. காஷ்மீரில் ஒரு இஸ்லாமியர் கெட்டு போயிட்டார், பாதிக்கப்பட்டார், அடிபட்டார், ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி சுட்டப்பட்டார்னா நம்ம ஆட்கள் முன்னாடி நிற்பாங்க. இதில் என்ன ஒரு விசித்திரமான விஷயம் அப்படின்னா, காஷ்மீரிகளுக்காக இவங்க ஏன் குரல் கொடுக்குறாங்க, காஷ்மீரியெல்லாம் பேசணும். இப்போ தமிழ்நாட்டில் பற்றி சொல்லும்போது நாங்கள் இஸ்லாமியர்களும் தமிழர்களும் தொப்புள் கொடி உறவுகள்பாங்க. ஆனால் காஷ்மீரில் மட்டும் இஸ்லாமியர்கள்பாங்க. இஸ்லாமியர் அங்கே மட்டும் இஸ்லாமியரும் பண்டிட்டுகளும் தொப்புள் கொடி உறவுகள் இல்லையா? இல்லை அவங்கள வேறு எங்கேயாவது இருந்து வந்தாங்களா? தமிழ்நாட்டில் கூட வேறு எங்காவது இருந்து வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இஸ்லாமியர் ஆட்சியின் போது வேறு பக்கம் இருந்தெல்லாம் வந்தாங்க, வேறு நாட்டிலேருந்து வந்தாங்க, வேறு மாநிலத்திலேருந்து ஒரு இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்புண்டு. இஸ்லாமியர் தமிழர்களும் இருக்கிறார்கள், தமிழர் அல்லாத இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் காஷ்மீரில் இஸ்லாமியராக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்டியனாக இருக்கட்டும், அல்லது புத்த மதத்தை பின்பற்றா இருக்கட்டும், யார் வேணுமாலும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் யார், எல்லாருமே காஷ்மீரிகள் தான். இப்போ காஷ்மீரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா ஒரே மாநிலத்தை சேர்ந்த ஒரே இனத்தை சேர்ந்த மதம் மாறியவர்கள் மதம் மாறாதவர்கள் அப்படி தான் ஒரு ஆரம்பத்திலேருந்து காஷ்மீரிங்கிற ஒரு கலாச்சாரத்தை இங்கே எப்படி நாங்கள் இந்துக்கள் எல்லாம் தமிழர்கள் வேறு கலாச்சாரங்கிற மாதிரி இந்தியா முழுக்கும் எந்த மாநிலத்திலையும் ஒரே கலாச்சாரம் கிடையாது. காஷ்மீரிகளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அது இந்து கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கலாம், அவர்களுக்கிட்ட ஒரு தனி கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரத்திலிருந்து மதம் மாறாதவர்கள், நிர்பந்தப்படுத்தி மாறியவர்கள், நிர்பந்தம் இல்லாமல் மாறியவர்கள் அங்கேயும் நிறைய இருக்குது. இப்போ கிறிஸ்தவர்களாக நிர்பந்தப்படுத்தி மாறினார்களா, புத்த மதத்துக்கு மாறினார்களாங்கிறத விட இஸ்லாமிற்கு பெரும்பகுதி நிர்பந்தப்படுத்தி மாறினார்கள். இதெல்லாம் எதுக்குன்னா இப்போ திரும்பி வரும்போது இதெல்லாம் இந்த உதாரணங்கள் அவசியமாகும். சரி, இப்போது அந்த 370 சரத்தை நீக்கணும்னு, இப்போ 370 சரத்து அவங்களுக்கு தேவையான ஏன் நமக்கு தேவையில்லையா? மாநில சுயாட்சி, நம்மளும் ஒரு பாராளுமன்றம் அப்படின்னெல்லாம் வச்சுக்கலாம். இல்லை, ஏன் எங்களுக்கும் அதே மாதிரி 370 மாதிரி வேணும்னு கேட்டால் ஒரு அடிப்படை விஷயம் இருக்குது. ஆனால் இவங்க எங்களுக்கு வேணும்னு கேட்கல, அவங்களுக்கு ஏன் நீக்கினேங்கிறாங்க. அவங்களுக்கு நீக்கினேன்னா அப்போ அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்போது இவங்க நோக்கம் வேறையாக இருக்குது. சரி, இப்போ அடுத்ததை பார்ப்போம். இப்போது ஒரே சமுதாயம் இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. ஒன்று மதம் மாறிய இந்துக்கள், மதம் மாறாத இந்துக்கள். இவங்க 2 பேரும் சண்டை வந்துச்சுன்னா, சச்சரவு வந்துச்சுன்னா எப்படி தீர்க்கணும்? 2 பேரும் இவங்க இங்கே சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் ஒரே தமிழர்களாகவே இருந்து மாறியவர்கள், மதம் மாறிகள், உங்கள் அடிப்படையில் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு, ஒரு சித்தரிக்கிறதுல உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இதே நிலைப்பாடு தான் இந்தியா முழுக்க எந்த மாநிலமாக இருந்தாலும். இங்கே முஸ்லீம்கள் எப்படி தமிழர்களாக இருந்து முஸ்லீமாக மாறினார்களோ, தமிழர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறிந்து, தமிழர்களாக இருந்து இந்து தமிழர்களாகவே இருக்கிறார்களோ, அப்படி தான் காஷ்மீர்லேயே சொல்லணும். காஷ்மீரில் அப்படி எப்படி சொல்ல முடியும்? ஒரு பண்டிட் இந்துவாக இருந்தால் அவர் பிராமணனா, அதே பண்டிட்டு நிர்பந்தம் இல்லாமல் ஒரு இஸ்லாமியரானா அவர் இஸ்லாமியரா, குதிரை வீரன் இஸ்லாமியருங்கிறான். ஏன்னா மதம் மாறியவன், அவன் நிர்பந்தத்தில் கூட மாறி இருக்கலாம்,
அவ்வளோதான். அவனும் காஷ்மீரி தான். காஷ்மீரிங்கிற ஒரு உணர்வு, அவன் முன்னாடி இந்துவாக இருந்தவங்கிற உணர்வு, இந்தியர்களுக்கே உள்ள அடிப்படை விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒன்றும் வந்து 2 பேர் அடிச்சுக்கிட்டா, இப்போ சகோதரர்கள் 2 பேர் அடிச்சுக்கிட்டா என்ன பண்ணுவோம்? நீ முஸ்லீமாக மாறிட்டேங்கிறதுக்காக நான் ஒரு கட்டையை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கறது, நீ மாறலிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட ஒரு கட்டையை எடுத்து இந்துங்கிறதுக்காக இந்துக்கிட்ட ஒரு கட்டையை எடுத்து கொடுக்கறது மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க? காஷ்மீரை ஆதரிக்கிற இந்துக்களை ஆதரிக்க இந்துக்களும், இஸ்லாமியரை ஆதரிக்கிற இஸ்லாமியர், உங்கள் 2 பேருக்கு அங்கே என்ன பிரச்சனை? 2 பேரும் அவன் 2 பேரும் தொப்புள் கொடி உறவு, உன்ன மாதிரியே அவனும் தொப்புள் கொடி உறவு, மதம் மாறினவன் மதம் மாறாதவன் 2 பேரும் அடிச்சுக்கிறான். ஒரே பிராந்தியத்தில் அடிச்சுக்கும் போது சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லித்தரதை விட்டுவிட்டு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு ஆயுதம் தரேன், நீ அவனை அடி, இன்னொரு பக்கம் வந்து நான் உனக்கு ஆயுதம் தரேன், அவனை அடி. இது வந்து முறையற்ற விஷயம். சரி, இப்படி தான் இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்பயும் இப்படி நடக்கணும்னு விரும்புறது தான் நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாக இருக்குது. சரி, அவங்க தான் வந்துட்டு ஒரு தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்துட்டாங்களே, அவன் பொருளாதாரம் வந்து இப்போ அவனுக்கு கிடைக்கிது, நல்லா இருக்கிறான் அப்படின்னா, ராகுல் காந்தி கூட போய் விளையாண்டுட்டு காஷ்மீர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டோ, இங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகளோ, இங்கே இருக்கிற தமிழ் தேசியம் பேசுகிற இந்த நாம் தமிழர் கட்சி, இவங்களுக்கும் காஷ்மீருக்கு என்னென்னு இல்லை. சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அங்கே வந்து 370 நீக்கினது தப்பு, வைகோ புரட்சியாளர் அவரும் ஒருத்தர் நீக்கிறது என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே அமைதியாகிடுச்சு. உலகம் முழுக்க இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு முதலீடு செய்யலாம், டூரிசம் வளர்ந்து போச்சு. இவங்க சொன்ன ஏற்படுத்தின மாயை வந்து இவங்களால் வந்து அதுலேருந்து விலக முடியல. அவங்க வந்து அதை எப்படி வந்து சரியாகலாம், அதை எப்படி நல்லா இருக்கலாம், அதை எப்படி ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு 2 பிரச்சனை. இந்த சம்பவத்தில் வந்துட்டு 26 பேர் இறந்துட்டாலும் கூட அந்த விஷயத்தை விவரிக்கும் போது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த புறமும் புரியாது, அந்த புறமும் புரியாது. அதாவது காப்பாற்றினவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறாங்க. சரி, காப்பாற்றினவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் தான், அதாவது முன்னாள் இந்துக்கள் தான், இந்துவாக இருந்து மதம் மாறியவர்கள் தான் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அவர் எல்லோரும் காஷ்மீரிகள் தானே அப்படின்னு சொல்கிறத அவங்களால ஏன் முடியல? இந்துக்களாக இருந்தால் வேறு, முஸ்லீமில் இருந்தால் காஷ்மீரிகளா? இல்லை இஸ்லாமியர்களாக மாறினதுனால அவங்களுக்கு நாடு சொந்தம், மாறாதவர்களாக நாட்டை விட்டு வெளியே வரணுமா பண்டிட்டுகள்லாம்? சரி, பண்டிட்லாம் பிராமணன் அப்படின்னு சொல்லி எதுக்கிற கரெக்டு. அப்போ அதே பிராமணன் இஸ்லாமியராக மாறினோன்னா வேறு எங்கேயோ இருந்து வந்தாங்களே, மத்திய ஆட்சியிலேருந்து வந்த அதே பிராமணன் வந்து இஸ்லாமியராக மாறணுன்னா வேறு யாராவது மாறிடுறாங்களா? தெரியல உங்களுக்கு. அப்போ அங்கே இருக்கிற காஷ்மீரி ஒரு முஸ்லீமாக இருந்தவர் முன்னாடி என்ன பண்டிட்டாக தானே இருந்திருக்கணும்? பண்டிட்டுங்கிறது பிராமணன் தானே. பிராமணனுக்கு நீங்கள் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அவங்க தான் மத்திய ஆசியாவிலேருந்து வந்தவங்க, ஆரியர்கள், திராவிடர்களுக்கு எதிரானவர்கள். அவர்களுக்கு வந்து இஸ்லாமியரை மாறணுன்னா என்ன அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கிறீங்க? சரி, விடுங்க, இவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. குதிரை வீரர் காப்பாற்றினார். குதிரை வீரர் கொஞ்ச நாள் கழிச்சு நிர்பந்தமாத்தில் இருந்த ஒரு இந்து மதம் மாறி இருப்பார். அவர் இந்துவாக இருந்தபோது என்ன அடிப்படை குணாதிசயங்கள் இருக்குமோ அதே தான் வந்துட்டு இஸ்லாமியராக மாறினாலும் இருக்குமே ஒழிஞ்சு அவர் ஒரு பேரை மாற்றிக்கிட்டாங்கிறதுக்காக குணாதிசயங்கள்லாம் மாறாது. காஷ்மீரியாக தான் இருக்க முடியும். சரி, பிரச்சனை வந்து காஷ்மீரில் வந்து தீவிரவாதம் இருக்குது ஒழிஞ்சு காஷ்மீரிகள் தீவிரவாதிகள் கிடையாது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்கிறோம். அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க இந்திய அரசாங்கம், காஷ்மீரிகளை வந்துட்டு தேசிய நீரோட்டத்தில் கலக்கணும், அங்கே இருந்துட்டு வந்து அவங்க அமைதியாக இருக்கணும், அப்போ தான் அவங்க டூரிசம் மதியம். அவங்களுக்கு அடிப்படை வந்து டூரிசத்தை சார்ந்து இருக்க போகிற ஒரு மாநிலங்கிறதுனால டூரிசம் வளர்க்கணும். டூரிசத்தை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க? சரி, முதலீடு செய்வதற்காக அரபு நாடுகளே, அதாவது இஸ்லாமிக் நாடுகளே அதிக முதலீடு செய்யுது. அப்போ எந்த விதத்துலேயும் வந்துட்டு ஒரு பொருளாதார ரீதியாக அவங்க பாதிப்படையக்கூடாது அந்த மக்கள் அப்படின்ற ஒரு உணர்வுக்கு வர்றாங்க. சரி, இந்த ஒரு உணர்வு கிட்டத்தட்ட சால்வ் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ வந்து தெரியுது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக முன்னாடி தீவிரவாதிகளோடு சேர்ந்து கல்லெறிஞ்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ தீவிரவாதிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துறது, மக்கள் வந்து தீவிரவாதத்தை வெறுத்து அந்த மாநில முதல்வர்லேருந்து உமர் அப்துல்லாலேருந்து சாதாரண மனிதன் வரைக்கும் வியாபாரியிலேருந்து ஒரு குதிரை சவாரி செய்கிறவங்கலேருந்து டூரிசத்துக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் வந்துட்டு இந்தியாவோட ஒன்றா இருக்கணுங்கிறத விரும்புகிறாங்க, அமைதியாக இருக்கணுங்கிறத விரும்புகிறாங்க, தீவிரவாதத்தை எதிர்க்கிறாங்க. சரி, இது முதல் படி. இப்போது இந்த தீவிரவாதம் நடந்த பிறகு, தாக்குதல் நடந்த பிறகு
ஒரு அடிப்படை விஷயத்துக்கு போகிறோம். அது என்னது? போருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போர் செஞ்சால் காஷ்மீரிகளுக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. காஷ்மீரிகள் எப்படி? காஷ்மீரில் வந்துட்டு சிங்கு ஆண்டார். அதனால் அதுக்கு பிறகு சீனாவுக்கு பெரும்பகுதியை ஆக்கிரமிப்பிச்சுக்குது. அதில் அதிகமான மனிதர்கள் மனிதர்கள் வாழலை. அதனால் அந்த பகுதி பெரிய பிரச்சனையாக இல்லை. மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியாக நம்மளோட பாகிஸ்தான் பக்கம் இருக்கிற காஷ்மீரும் இந்தியா பக்கம் இருக்கிற காஷ்மீரும் இருக்குது. இப்போ இந்தியா பக்கம் இருக்கிற காஷ்மீர் மக்கள் இப்போ போய் வாக்கெடுப்பு இடத்துல நாங்கள் பஞ்சத்தில் இருக்கிற பாகிஸ்தானோட போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல போகிறாங்களா? இப்போ எதுக்காக அவங்களுக்கு ஆர்டிகல் 370 கொடுங்க தனியாக இருக்கிறேன்னு அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இவங்கெல்லாம் எதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியல. சரி, இப்போ அவங்க தான் செய்யல. அவங்களுக்கு வருமானமே இந்தியாவிலேருந்து டூரிஸ்டம் போனால் தான் வருமானம். அதெல்லாம் உணர்ந்துருக்கிறாங்க. இந்தியாவோட கலாச்சார ரீதியாக ஒன்றா இருந்தவங்க. சரி, இந்துக்களாக இருந்தவங்க அவங்க தான் இருக்க போகிறாங்க. அவங்க இந்தியாவோட ஒரு உணர்வுபூர்வமாக ஒன்றாக இருக்கிறாங்க. சரி, இப்போ அவங்களே காஷ்மீரி ரேஸ், அந்த காஷ்மீரி இனங்கிறது அந்த பாகிஸ்தான் உள்ள பகுதியில் இருக்கிறாங்க. அதில் ஒரு நடுவில் ஒரு கோடை போட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. இப்போ அந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு போக முடியாது, இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு முடியாது. ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே இனமான காஷ்மீரி இனம் ஒரு பாதி இந்தியாவோடு இருக்கிறவங்க நல்ல சுபிட்சமாக இருக்கிறாங்க, உலக வல்லரசு நாட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உலகத்தினுடைய ஏழை பஞ்சமான நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க இப்போ என்னத்தை விரும்புவாங்க? நான் சொந்த பந்த மாதிரி நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்களா? இல்லை நம்மளும் இதே மாதிரியே நம்ம காலகாலத்துக்கு கஷ்டப்பட்டு நடப்பாங்களா? ரோடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், வசதி இல்லாமல், படிப்பு இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், தொழிற்சாலை இல்லாமல், டூரிசம் இல்லாமல் இன்னும் ஆண்டாண்டுக்கு கஷ்டப்பட விரும்புவாங்களாம். இப்போ இந்த போர் தொடுப்பதன் மூலம் என்ன ஆக போகுது? நமக்கு கண்டிப்பாக அந்த காஷ்மீர் ஒன்றுனாகி போகுது. காஷ்மீர் ஒன்று நினச்சா அவங்களுடைய சொந்த பந்தமெல்லாம் ஒன்றாயிருவாங்க. ஒரே மாதிரி இந்த காஷ்மீர்லேருந்து அந்த காஷ்மீர் வரைக்கும் என்ன பண்ண முடியும்? பயணம் செய்ய முடியும். பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை, பார்டர் கிராசிங் தேவையில்லை, குற்ற நடவடிக்கை கிடையாது. அவங்க தாராளமாக போக முடியும். அப்போ ஒரே நாடாக மாறப்போகுது. ஒரே நாடாக மாறுறதுக்கு போர் செய்யாமல் நடக்க போகுதா? போர் செஞ்சால் தான் நடக்கும். அல்லது போர் நிர்பந்த காரணமாக இந்த காஷ்மீரை உண்ணாக்க முடியும், காஷ்மீர் மக்களை உண்ணாக்க முடியும், காஷ்மீருக்கு நல்லது செய்ய முடியும். அதனால போர் செய்ய தேவையில்லை, போர் வேண்டாம் அப்படிங்கிறது அதெல்லாம் தேசிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லது அரசாங்கத்தினுடைய ராஜதந்திர முக்கியமானது. சிந்து நதியை ஏன் நிறுத்தின, அந்த இதுக்கு ஏன் போய் போருக்கு தயாராகிறீங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு அரசாங்கம் போர் செய்யும், போர் செய்யாமலே மிரட்டி ஒரு காரியத்தை செய்யும். அல்லது இப்போ என்னமோ சொல்லுவாங்கள்ல, பாம்பு கடிக்க கொத்தக்கூடாதுன்னு தான் சொன்னேன், ஆனால் சீரக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு ஒரு இதில் வரும், ஒரு கதையில், புராண கதையில். அந்த மாதிரி இப்போ போர் முகாந்திரத்தை ஏற்படுத்தி, நிர்பந்தத்தை ஏற்படுத்தி காஷ்மீர் மீட்டு ஒன்றா இணைக்கிறதுனால அந்த காஷ்மீரி மக்கள் வருத்தப்பட போகிறதில்ல, நம்மகிட்ட இருக்கிற காஷ்மீரி மக்களும் வருத்தப்பட போகிறதில்ல. சரி, இதை ஒரு பாகிஸ்தான் போர் தொடுக்காமல் அல்லது நிர்பந்தம் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவரால் பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் போட்டு நமக்கு ஒப்படைக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. அது அவங்க நாட்டு அரசியல் பிரச்சனை. அப்போ என்ன பண்ண முடியும்? நிர்பந்தத்தின் மூலமாக தான் நம்மக்கிட்ட அதை கொடுக்க முடியும். அப்போ கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்கங்கிறதே தான் உண்மை. எப்படின்னு சொன்னால், அவங்க சிம்லா ஒப்பந்தத்தை இப்போ நீக்கிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னாடி 2 பேர் பேசி தீர்த்துக்கணுன்ற ஒப்பந்தம், இப்போ ஒப்பந்தத்திலேருந்து நாங்கள் வெளியேறிட்டோம்னா என்ன அர்த்தம்? 2 பேருக்கு பேசி தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவசியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனால் என்ன பண்ண முடியாது? அவங்களால தடுக்க முடியாதுன்னா என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதாவது பாகிஸ்தான் ஒரு பகுதிக்கு இன்னும் பார்லிமெண்ட்லேயே சீட்டெல்லாம் கூட, எம்பி சீட்டெல்லாம் கூட ரிசர்வில் இருக்குது. அப்போ நம்மளுடைய தேர்தல் நடவடிக்கையில் அந்த இடத்துல தேர்தல் நடத்தலை அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல வேண்டும். அப்போ அங்கே நம்ம பாராளுமன்றத்துக்கு எப்படி காஷ்மீரில் தேர்தல் நடத்தணுமோ, அந்த பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற, பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த பகுதிக்கும் தேர்தல் நடத்தி நம்ம இந்திய அரசோடு சேர்த்துக்க போகிறோம்.
இப்போ இந்த அதுக்கு பிறகு நம்ம எதை வேணுமாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒன்று அவங்க போர் எடுத்து வந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. திரும்பி நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு என்ன வழிமுறை? ஒரே வழிமுறை தான். நம்ம பாதுகாப்பு இதெல்லாம் கொண்டு போய் அங்கே நிறுத்த வேண்டியதுதான், எல்லையில் நிறுத்த வேண்டியதுதான். அக்சன் இதுக்கு அக்சன் சைனா அடுத்தது இருக்கட்டும். அடுத்தது வந்துட்டு இப்போ இருக்கிற நம்ம பாகிஸ்தான் கைப்பற்றிய பகுதிகளை மீட்பது வந்து முதல் வேலையாக இருக்கும். அதனால் வந்துட்டு நமக்கு நன்மைங்கிறத விட காஷ்மீரி மக்களுக்கு அவங்கள வந்து 50 வருஷமாக 75 வருஷமாக ஒரே உறவான இப்போ நம்ம எப்படி தமிழ்நாடு ரெண்டாக பிரிச்சுவிட்டு 2 பேர் பேசக்கூடாதுன்னா, ஒரு பகுதியில் இருக்கிறவங்க இன்னொரு பகுதியில் எல்லாரும் இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, வர்த்தகம் இருந்திருக்கும், போக்குவரத்து இருந்திருக்கும், பண்டமாற்ற முறை இருந்திருக்கும். எல்லாமே வந்து தடை பண்ணனா எப்படி வந்து ஒரு ஐசோலேட்டட் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு தொடர்பில் இருந்து முற்றிலுமாக நீக்கப்பட்ட பகுதியாக அந்த பகுதி இருக்கிறதுலேருந்து நம்ம தேசிய நீரோட்டத்தில் கலப்பாங்க. அந்த வேலையை செய்கிறதுனால கண்டிப்பாக இந்த காஷ்மீருக்கு ஒரு விடிவு காலம் நிரந்தரமாக பிறக்கணும்னா இந்த போர் நடக்கணும். காஷ்மீர் வந்து ஒன்றாகணுங்கிறதில்ல, இந்தியாவோட சேரணும், மீத பகுதியும் சேரணும். அது ஒரே மாநிலமாக இருக்கலாம், அல்லது தனித்தனி யூனியன் பிரதேசமாக இருக்கலாம், அல்லது தனித்தனி மாநிலங்களாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் மாநிலங்களுக்கிடையே வந்து அவங்களால போக முடியும். ஒரே கட்டுப்பாட்டில், இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் வந்துட்டு மொத்த காஷ்மீர்களுக்கும் வந்து நல்லது. அதுதான் அவங்க விரும்புவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு சில கட்சிகளுடைய தலைவர்கள் விருப்பத்தெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. எது நல்லதோ அது இந்திய அரசாங்கத்துக்கு தெரியும். அதை வந்து செய்து முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க செய்யும்போது காஷ்மீரிகளையும் சந்தோஷப்படுவாங்க, தேசியத்தை விரும்புகிற ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷப்படுவாங்க. அன்பே சிவம்.